ஈரானை இக்கட்டுக்கு தள்ள வேண்டும். அப்படியாவது ஈரானை முன்வந்து திறக்க வைக்கிற அளவுக்கு ஏதாவது ஒன்றை பண்ண வேண்டும் என்கிற முயற்சிகளை தொடர்ந்து அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய நேச நாடுகளும் செய்து வருகிற நிலையில் தான் இப்ப உக்ரைன் வந்து எல்லா இடத்திலும் எக்ரிமெண்ட் போடும்போது அது அமெரிக்காவுக்கு பெரிய பின்னடைவாக இருக்கு. நம்ம தானே இவ்வளவு நாள் இந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்ப இவன் வந்து இதை கெடுத்துருவான் போல் இருக்கே, அதனாலதான் ஒரு சிஸ்டத்தை போட்டு அந்த பிசினஸ வேறு விதமாக கையாண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு மேலதிகமாக வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக மத்திய கிழக்கில் நடைபெற்று வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்து வர்றோம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீதான ஒரு பாரிய யுத்தத்தை நடத்தி அதிலே தோல்வி அடைந்ததற்கு பிறகு அந்த தோல்வியை மறைக்கும் விதமாக ஏதாவது ஒரு வெற்றியை காட்ட வேண்டிய தேவையில் இருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அதே நேரத்தில் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இன்னும் ஒரு வகையில் இதே போன்ற ஒரு வெற்றியை காட்டுவதற்கு முனைந்து கொண்டிருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. 2 பேருடைய பதவிக்காலங்கள் தொடர்பான தேர்தல்கள் முன்னோக்கி வருகிறது. அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு இன்னும் 2 வருஷம் பதவியில் இருக்கலாம். ஆனால் அவருடைய ஆட்சியை கொண்டு செல்வதற்கு தேவையான பாராளுமன்ற பலம் வேண்டும் என்றால் எதிர்வருகிற நவம்பர் மாதம் தேர்தலில் அவருடைய கட்சி பெருவாரியாக வெற்றி பெற வேண்டி இருக்கிறது. அதே நேரம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை பொறுத்தவரை அவருக்கு வாழ்வா சாவா என்கிற போராட்டம். ஏன்னா அவருக்கு எதிரான போட்டியாளராக இருக்கக்கூடிய முன்னாள் ராணுவ தளபதி ஐசனை பொறுத்தவரையில் அவர் மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைத்து தேர்தலுக்கு களமிறங்கி இருக்கிறார். காசா மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் தோல்வி அடைந்திருக்கிறது. அதே போன்று லெபனானுடனான யுத்தத்தில் இஸ்ரேல் தோல்வி அடைந்திருக்கிறது. ஈரானுடனான யுத்தத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலுமே தோல்வி அடைந்திருக்கிறது என்கிற செய்திகளை எல்லாம் அவர் மக்கள் மயப்படுத்தி தேர்தலில் தன்னுடைய பிரச்சாரத்தை வீரியமாக செய்து கொண்டிருக்கிறார். எனவே 2 பேருக்குமே ஒரு இக்கட்டான சூழல் இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடியும். இதற்கு அப்பால் சர்வதேச நாடுகளுக்கே மிகப்பெரிய தர்ம சங்கடமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் ஹொர்முஸ் நீர்ப்பரப்பு மூடப்பட்டிருப்பது என்பது. ஹொர்முஸ் நீர்ப்பரப்பு மூடப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல அதை ஒன்றோ திறக்க வேண்டும், இல்லை என்றால் ஈரானை இக்கட்டுக்கு தள்ள வேண்டும். அப்படியாவது ஈரானை முன்வந்து திறக்க வைக்கிற அளவுக்கு ஏதாவது ஒன்றை பண்ண வேண்டும் என்கிற முயற்சிகளை தொடர்ந்து அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய நேச நாடுகளும் செய்து வருகிற நிலையில் தான் இன்றைக்கு இது தொடர்பாக பல முக்கியமான செய்திகள் இடம்பெற்றிருக்கு. குறிப்பாக அமெரிக்காவினுடைய இராணுவம் தன்னுடைய முதல் பன்னாட்டு தாக்குதல் ட்ரோன் பணிக்குழுவை அறிவித்திருக்கிறது. அப்படின்னா என்னன்னு கேட்டா, இதுவரைக்கும் மத்திய கிழக்குக்குள்ள நேரடியாக வந்து சண்டையிட்டு பார்த்தாங்க, பெரிய யுத்தம் பண்ணி பார்த்தாங்க, அது எல்லாமே தோல்வி அடைந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல முதல் தடவையாக அமெரிக்காவினுடைய சென்ட்காம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் பல களங்களையும் ஒன்றிணைக்கும் விதமாக அனைத்து நாடுகளையும் இணைத்துக் கொண்டு ஒரு ட்ரோன் கட்டமைப்பை அமெரிக்கா தற்போது அறிவித்திருக்கிறது. இந்த கட்டமைப்பு என்பது கடலுக்கு மேலையும், அதாவது கடல் பகுதிகளை கண்காணிக்கிற, கடல் பகுதிகள் மேல தாக்குதல்களை நடத்துகிற வேலைகளில் ஈடுபடுவார்கள். அதே மாதிரி கடலுக்கு கீழ்ப்பகுதிகளிலையும் தாக்குதல் நடத்துவதற்கு இந்த படை முயற்சிகளை மேற்கொள்ளும். கடலுக்கு கீழ்ப்பகுதின்னு சொன்ன என்னன்னா போட்ல போகிற ட்ரோன் அட்டாக்குகளை அவங்க பண்ணுவாங்கிறது விவரமாக சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் கடலுக்கு அடியிலையும் தாக்குதல் நடத்துவதற்குரிய இயங்குகிற காரியங்களை மேற்கொள்வோம். அது அவங்க ஏற்கனவே செயல்பட்டு வருவதை போன்று படைகள் அத்தனையுமே நீர்மூழ்கி கப்பல்கள் ஊடாக பிராந்தியங்களை கண்காணிக்கும். இதற்கு தேவையான ஒரு கட்டமைப்பை நாங்கள் எல்லா நாடுகளோடும் சேர்ந்து உருவாக்கி இருக்கிறோம். இதற்கு ஒரு வழிப்பாதை தாக்குதல் ட்ரோன்கள் பயன்படுத்தப்படும். ஒரு வழிப்பாதை என்று சொன்னா போய் அட்டாக் பண்ணுகிற குறித்த ஆளில்லா விமானம் ரிட்டர்ன் வராது, அட்டாக் பண்ணிக்கொள்ளும் என்கிற விதமான ட்ரோன்கள் தான் இதுக்கு நாங்கள் பயன்படுத்த இருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு அமெரிக்கா அறிவித்திருக்கு. இதனால யாருக்கு என்ன நலவு என்று பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு மட்டும் நலவு, எந்த அரபு நாடுகளுக்கும் இதுல எந்த லாபமும் கிடையாது. எதுக்காக இந்த திட்டத்தை போடுறாங்கன்னா, அரபு நாட்டுக்காரங்கிற மண்டையில மீண்டும் ஒரு மிளகா அரைக்கிற வேலையாக இந்த திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆல்ரெடி ட்ரோன்களுடைய எக்ஸ்பர்ட்டாக நாங்க தான் இருக்கிறோம்னு உக்ரைன் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதனால உக்ரைனோட சவுதி அரேபியா, துபாய், கத்தர் இந்த நாடுகள் எல்லாமே அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. நீங்க இந்த ஈரான்ல இருந்து வரக்கூடிய ட்ரோன்களை தடுக்கணும், அந்த வேலையை நீங்க பண்ணணும்னு சொல்லி அதுக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. இப்ப
இப்ப உக்ரைன் எல்லா இடத்துலயும் எக்ரிமெண்ட் போடும்போது அது அமெரிக்காவுக்கு பெரிய பின்னடைவாக இருக்கு. நம்ம தானே இவ்வளவு நாளா இந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்ப இவன் இதை கெடுத்துருவான் போல் இருக்கே. அதனாலதான் ஒரு சிஸ்டத்தை போட்டு அந்த பிசினஸ வேறு விதமாக கையாண்டு இருக்கிறார்கள். நம்ம எல்லா நாடுகளையும் பாதுகாக்கிற ஒரு ட்ரோன் கட்டமைப்பையே உருவாக்குகிறோம் போது இந்த அரபு நாட்டு அரபிகள் எல்லாம் என்ன பண்ணுவான், அதுல முதலீடு பண்ணுவான், காசு கொடுப்பான். அமெரிக்காவினுடைய செலவை இவங்களை வச்சு ஈடுகட்டுவதற்கான ஒரு வேலையை தவிர இதனால் அரபு நாடுகளுக்கு 5% எந்த பலனும் கிடையாது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு மேலதிகமாக வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பலாக இருக்கக்கூடிய ஜார்ஜ் வாஷிங்டன் என்கிற கப்பல் தற்போது மத்திய கிழக்கை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால், நீண்ட காலமாக பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய USS ஆப்ரகாம் லிங்கன் மத்திய கிழக்கில் இருந்து திரும்ப அமெரிக்காவை நோக்கி பயணிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதுதான் இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய சர்ச்சையே. தேர்தல் வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்தா பரவாயில்லை, அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு வர்றதெல்லாமே பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொடர்பாகவும் இந்த கப்பல்கள் விவகாரம் தொடர்பாகவும் வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை என்னன்னு கேட்டா, பசிபிக் தளத்தை தளமாக கொண்டுதான் USS ஜார்ஜ் வாஷிங்டன் கப்பல் செயல்பட்டு வந்தது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஈரானுக்கு எதிராக யுத்தம் பண்ணும்போது அந்த ஏரியாவில் கொஞ்சம் கப்பலை நிறுத்திக்கிடுவாங்க. அதே மாதிரி சீனாட்டை இருந்து நாங்கள் தைவானை காப்பாற்ற போறோம்னு அந்த எல்லையில் ஒரு கப்பலை நிறுத்திக்கிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு கப்பல்களை நிறுத்திக்கிடுவாங்க. பசிபிக் கடல் பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பல் தான் இந்த USS ஜார்ஜ் வாஷிங்டன் என்கிற கப்பல். அந்த கப்பலை திருப்பி மத்திய கிழக்குக்கு ஏன் எடுக்கிறாங்கன்னு கேட்டால், இங்கே இருக்கக்கூடிய USS ஆப்ரகாம் லிங்கனை மீண்டும் அவர்கள் அமெரிக்காவுக்கு எடுக்கிறாங்க. ஏன் எடுக்கிறாங்கிறதான் பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. ஈரானுடைய யுத்தத்தின் போது விமானம் தாங்கி கப்பல்கள் நீண்ட காலம் செயல்பாட்டில் வைக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருந்தது. அதனால மிகப்பெரிய பின்னடைவு அமெரிக்க படைகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா படைகள்ல இருந்தவங்க ரொம்ப காலம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க, யுத்தம்னே இருக்கிறாங்க. எப்ப ஈரான் அடிப்பான்னு தெரியல, எப்ப ஹவுதிஸ் அடிப்பான்னு தெரியல. அந்த பிரஷர் கூடி கூடி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்களுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கப்பல்ல இருந்து கடலுக்குள்ள பல பேர் பாஞ்சிருக்கிறாங்க, ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி பிரச்சனை வருது. அது பிரஷர் ஆகி மன அழுத்தமாகி தற்கொலை முயற்சிகளுக்கு அமெரிக்கனுடைய சோல்ஜர்ஸ் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதனாலதான் இப்ப வேற வழியே கிடையாது. அதனாலதான் இப்ப என்ன பண்றதுன்றே தெரியாம முடிவெடுத்து USS ஜார்ஜ் வாஷிங்டன் கப்பல் தற்போது வியட்நாமுடைய டாங்நாங் துறைமுகத்தில் இருந்து மத்திய கிழக்கை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரிய போர்க்கப்பல் தான். அது மட்டும் இல்லாம பெரிய அழிப்புகளை செய்யக்கூடிய ஒரு கப்பல் என்கிற செய்திகள் எல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அமெரிக்கன் போர்சஸுக்கு வந்த இந்த பிரச்சனை தற்போது அமெரிக்கா முழுவதும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. நம்ம போர்சஸை கொண்டு ஈரான்ல வச்சு யுத்தம் பண்ணி ஜெயிக்கவும் இல்லை, நாசமாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஆக்களும் அதில் தற்கொலை பண்ற அளவுக்கு நிலைமை மாறிக்கிட்டு இருக்குதுன்னு பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த செய்திகள் வெளியாகி கொண்டிருப்பது மட்டுமல்லாம, இந்த தற்கொலை தொடர்பான செய்திகளை அமெரிக்காவினுடைய பல செய்தி நிறுவனங்களும் தற்போது வெளியிட ஆரம்பித்திருக்கிறது. இந்த கப்பலுக்குள்ள 5000க்கு மேற்பட்டவர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. விமானங்களை இயக்குறவங்க, ராணுவத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து 5000க்கு மேற்பட்டவங்க இருக்கிறாங்க. 7 மாதங்களாக கிட்டத்தட்ட இந்த ஈரானுடைய எல்லையில இவங்க இருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய வரலாற்றில் ஒரு யுத்தத்துக்காக போன விமானம் தாங்கி கப்பல் ஒன்று அதிக காலம் செயல்பட்டது இந்த யுத்தத்தின் போதுதான். ஏன்னா அதை வெளியெடுக்கவும் முடியல, வச்சுக்கிட்டு இருக்கவும் முடியல. அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக பெரும் சர்ச்சையாக தற்போது இது மாறி இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இன்றைக்கு நார்வேயினுடைய வெளிவிவகார அமைச்சர் மிக முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். பாரத் ஈட் என்கிற நார்வேயினுடைய வெளிவிவகார அமைச்சர், ஃபாரின் மினிஸ்டர் பேசுகிற போது, ஈரானுடனான யுத்தம் அதனுடைய எந்த இலக்குகளையுமே அடையவில்லை. ஈரானுக்குள்ள போவோம், ஆட்சியை கவிழ்ப்போம், அவங்களுடைய ஏவுகணை திட்டத்தை எல்லாம் நாங்கள் முறையடிப்போம், அவர்களுடைய நியூக்ளியரை நாங்கள் செய்ய விட மாட்டோம், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தில் எடுத்துக்கிட்டு வருவோம், இப்படி எல்லாம் கதையை சொல்லிக்கிட்டு இஸ்ரேலும் அமெரிக்காவும் உள்ள போனாங்க. ஆனால் எல்லாவற்றிலும் அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள். நார்வேயினுடைய வெளிவிவகார அமைச்சர், நான் ஆரம்பத்தில் இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் போதே நார்வே சார்பாக சொன்னோம், இந்த யுத்தத்துக்கு போவாதீங்க, இது புத்திசாலித்தனமான முடிவே கிடையாது, நீங்க ஈரானோட ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னோம். கேட்டாங்களா? கேட்கலையே. போய் யுத்தம் பண்ணி கடைசியில் தோல்வி அடைந்து விட்டு வந்திருக்கிறார்கள் என்று ஓப்பனாக சர்வதேச நாடுகளே அமெரிக்காவினுடைய தோல்வியை டிக்ளேர் பண்ணக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் ஈரானுடைய பாதுகாப்பு மன்றத்தினுடைய நிபுணர்கள் பேரவையைச் சேர்ந்த அகமது ஹத்தாமியினுடைய ஒரு முக்கியமான அறிவிப்பு இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஈரானுடைய ஏவுகணை திறன்களை அழிப்பதில்
அமெரிக்கா மொத்த தோல்வி அடைந்திருக்கிறது என்கிறார் ஹத்தாமி. இது அமெரிக்காவை அவமானப்படுத்தி இருக்கிறது. நாங்க அமெரிக்காவை அசிங்கப்படுத்திட்டோம், அவங்க பெரிய ஆயுத பலம் கொண்டவங்க என்று சொன்னாங்க, ஆனா அவங்களால ஜெயிக்க முடியல என்கிற செய்திகளை அவர் கிண்டலாக பேசியிருப்பது மட்டுமல்லாமல் மேலதிகமாக இன்றைய நாள் ஈரானுடைய தாக்குதல் ட்ரோன்கள் துபையினுடைய கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. துபாயை பொறுத்தவரையில் அமெரிக்கா எது சொன்னாலும் செய்வாங்க. அமெரிக்காவுக்கு கப்பல் இயங்குதுன்றதை காட்டணும் ஹொர்முஸ்ல, அதுக்காக உன் கப்பல் அனுப்பு அப்படிங்கிறது. உடனே துபாய்க்காரர் என்ன பண்றான்னு கேட்டால் அவங்க கப்பல் அனுப்புறாங்க. வருகிற வழியில ஹொர்முஸை தாண்டுற காரணத்தினால ஹொர்முஸில் வச்சு நாங்க சொல்றதை கேட்காம அமெரிக்காக்காரன் சொன்னதை நீ கேட்டால் நாங்கள் ஏத்துக்கிற முடியுமா என்கிற பாணியில அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் இன்றைக்கு துபாயினுடைய கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறது. பல அரபு நாடுகளும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அது வளமல தெரிவிக்கிறது தானே, அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. வந்த செய்திங்கிற அடிப்படையில் நம்ம சொல்றோம், நாங்கள் கண்டிக்கிறோம், அப்படி நீங்கள் செய்யக்கூடாது அப்படிம்பாங்க. அவங்களுக்கு அடிச்சாலும் இதைத்தான் சொல்லுவாங்க, அடுத்தவனுக்கு அடிச்சாலும் இதைத்தான் சொல்லுவாங்க. ஆனா கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் துபாயினுடைய கப்பல் மேல ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய நாள் இன்னும் ஒரு MQ-9 வகையான ஆளில்லா ட்ரோனை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது ஈரான். இது ஒரு ஆளை விட உயரமான மிகப்பெரிய ட்ரோன். அமெரிக்காவினுடைய ஆளில்லா விமானங்களுடைய தயாரிப்புல மிக முக்கியமான துல்லியமாக கண்காணிக்கக்கூடிய ட்ரோன் என்று இதைத்தான் சொல்லுவாங்க. இது ரேடாருக்கு சிக்காது என்று வேற சொல்லுவாங்க. இது ஹொர்முஸ் ஜலசந்தியில உளவு தகவல்களை 35,000 அடி உயரத்தில் இருந்துக்கிட்டு துல்லியமாக போட்டோ எடுக்கும். அந்த மாதிரி நின்றுக்கிட்டு உளவு பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் யார கண்ணுக்கும் சிக்காது, யாரும் கண்டுபிடிக்க முடியாது, எங்க கிட்ட தான் எல்லாம் இருக்குன்னாங்க. அதையே கண்டுபிடிச்சு இன்னைக்கு சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க. சுட்டு வீழ்த்தியது மட்டும் இல்லாமல் IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல இன்றைய நாள் எங்களுடைய மேம்பட்ட தொழில்நுட்பங்களை கொண்டு MQ-9 வகையான இந்த ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லி இருக்கிறார்கள். அதை தாண்டி ஈரானை நாங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கிறோம், ஈரானுக்குள்ள எதுவும் வர முடியாது, ஈரான்ல இருந்து எதுவும் போக முடியாதுன்னு கடல்ல வந்து காவல் காத்துக்கிட்டு இருக்கிறான் அமெரிக்காக்காரன். ஆனால் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் ஈரானுக்கும் துருக்கிக்கும் இடையில துருக்கியினுடைய ராசி எல்லை கடவை வழியாக தொடர்ந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது ஈரானும் துருக்கியும். துருக்கிக்கு நிறைய பொருட்களை ஈரான் ஏற்றுமதி செய்கிறார். அதே நேரம் துருக்கியிலிருந்து ஈரான் தேவையானவற்றை இறக்குமதியும் செய்து கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களோடு ஒப்பிடும்போது இந்த ஆண்டினுடைய முதல் 4 மாதங்களுக்குள்ளாக 300% வளர்ச்சியை இந்த பிசினஸ் கண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே தொடர்ந்து ஈரான் மீது பல தடைகளை அமெரிக்கா விதித்தாலும் முழுவதுமாக ஈரான் அதை மீறி அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி வருவதை நம்ம பார்க்க முடியும். இதே நேரம் விரைவிலேயே பாலஸ்தீனத்துக்குள்ள தேர்தல் வர இருக்கிறது. தேர்தலுக்கான ஆட்களை பதிகிற திட்டங்கள் எல்லாம் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகள் அதற்கு மக்களுக்கு ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைய நாள் வெளியாகி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடும். இன்றைய நாள் வெளியூர்ல நம்ம இருக்கிறதுனால இந்த வடிவத்தில் வீடியோவை தர வேண்டி இருக்கிறது. அதை சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தவனாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.